முருங்கைக்கீரையில இட்லி பொடி தான் செய்ய போறோம். வாமா பாப்போம். இட்லிக்கும் சாப்பிடலாம், சாப்பாட்டுக்கும் சாப்பிடலாம், தோசைக்கு சாப்பிடலாம், மூணுத்துக்குமே சாப்பிடலாம். 3 நாள் நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டேன் முருங்கைக்கீரை. இப்ப இதை நல்லா வதக்கிப்போம். நல்ல வாசனையா இருக்கு பாருங்க. வதக்கின பிறகு இது பாருங்க நல்லா பொடியாகுது பாருங்க. இப்ப இந்த பதத்துல நம்ம இறக்கிடலாம். இப்போ உளுத்தம்பருப்பு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். அவ்வளோ ஹெல்தி இது. லேடிஸுங்களுக்கு இடுப்புக்கெல்லாம் நல்லது. இப்போ இதை நம்ம வறுத்துப்போம். பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். வெளியே கொட்டிட்டா கருப்புளுந்தோட கலர் மாறிச்சுல. மாறிடுச்சு. கடலைப்பருப்பு இதை போட்டு வதக்கலாம். கடலைப்பருப்பு வதக்கியாச்சு. இப்போ இதையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ காஞ்ச மிளகாய் வதக்கலாம். ரவுண்ட் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுலயே ஒரு பிடி கருவேப்பிலை போட்டுக்கலாம். வதக்கியாச்சு. இப்போ இது எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பூண்டு போட்டு வதக்கலாம். ஒரு எலுமிச்சை சைஸ்ல புளி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நம்ம இட்லி பொடி போட்டு தோசை சாப்பிட போறோம். ஆமா. இந்த தோசைக்கு மேலேயே பொடி போட்டு சாப்பிடலாமா? சாப்பிடலாமே. சூப்பரா இருக்கும். நல்லா சூப்பரா வீட்டில் அரைச்ச மாவுல மொறு மொறுன்னு இருக்கு. இப்போ நம்ம அரைச்ச இட்லி பொடியை இதில் வச்சுக்கலாம்.
நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா வாசனையா இருக்கு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா டேஸ்டா இருக்கு. டேஸ்டா வந்திருக்கு. வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பர்ல ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க.